அரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, இதை பறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடானது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்டார் பூ, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி. காய் வதங்கும் போது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லாவே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 15 நிமிஷமாக பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் அரிசி எடுத்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நான் சுடு தண்ணி தான் நல்லா சூடாக்கி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சுடுதண்ணி ஊற்றுறதுனால நல்லா டக்குன்னு நமக்கு ஒரு டைம் கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காணலைன்னா ஒத்தக்கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஷர்லாம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையான இன்றைக்கி நம்ம புலாவ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.